சென்னை ராயப்பேட்டையில் 8 வயது சிறுமிக்கு தனது தந்தை பாலியல் தொல்லை அளித்ததாக சிறுமியின் தந்தை ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ராயப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் சிறுமி தனது தாத்தா தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக தெரிவித்ததை அடுத்து அவரது 60 வயது தாத்தா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் காவல்துறை உயர் அதிகாரிகள் சிறுமிக்கு மனநல ஆலோசனை வழங்க உத்தரவிட்டனர். அதன் பேரில் குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் சிறப்பு உதவியாளர் ஆகியோர் 8 வயது சிறுமியை மனநல மருத்துவரிடம் அழைத்து சென்றபோது இந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அப்போது தனது தாத்தா மீது எந்த தவறும் இல்லை என மருத்துவர் மற்றும் குழந்தைகள் நல அலுவலரிடம் கூறிய 8 வயது குழந்தை தனது தாத்தாவுக்கும் தந்தைக்கும் அடிக்கடி சண்டை வரும் என்றும் தாத்தா பேட் டச் செய்ததாக போலீசார் சொல்ல வேண்டும் என தந்தை மிரட்டியதால் தாத்தா தவறாக நடந்து கொண்டதாக சொன்னேன் என கூறி அவர்களை திகைக்க வைத்திருக்கிறார். சிறுமி கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த குழந்தைகள் நல அலுவலர் மற்றும் மருத்துவர் உடனடியாக இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுமியின் தாத்தா மகன் மருமகள் பேத்தியோடு ஒன்றாக வசித்து வருவது தெரிய வந்தது. மகன் எந்தவித வேலைக்கும் செல்லாமல் ஊர் சுற்றுவதைக் கண்டு நொந்து போன அவர் அடிக்கடி மகனை திட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில் மகன் தனக்கு தெரியாமல் வாடகை பணம் 70,000 வாங்கியதால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற தந்தை மகனை கடுமையாக திட்டியிருக்கிறார். இது தொடர்பாக கடந்த 11ஆம் தேதி தந்தை மகனிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் தந்தையை அநாகரிகமாக பேசிய மகன் அவரை அடிக்க முயன்றதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து தந்தையை பழிவாங்க திட்டமிட்ட மகன் தனது 8 வயது மகளை வைத்து காவல் நிலையத்தில் பொய் புகார் கொடுத்ததும் தெரிய வந்திருக்கிறது. பாலியல் புகாருக்குள்ளான முதியவர் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரது மகன் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. பெற்ற மகளுக்கு ஏதாவது ஒன்றென்றால் துடிதுடிக்கும் தந்தைகளுக்கு மத்தியில் தனது சுய லாபத்திற்காக பெற்ற மகளை பகடைக்காயாக பயன்படுத்திய இந்த தந்தையின் இழிவான செயலை என்னவென்று சொல்வது? இந்த சம்பவம் காவல்துறையினர் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுதர்சன்.